ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, இன்று தர்ஷ அமாவாசை. நம் முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசியை பெற வேண்டிய மிக முக்கியமான நாளாகும். அமாவாசை என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் தான். பித்ருதோஷங்களை நீக்கி தீராத நோய்களை தீர்க்கும் அந்த பெருமாளை போற்றி திருமங்கையாழ்வார் அருளிய பாசுரத்தை இன்று நாம் பாராயணம் செய்ய போகிறோம். பித்ருதோஷங்களை நீக்கும் அந்த பெருமாளின் பாசுரங்களை ஒரு முறை கேட்டாலே போதும், உங்கள் வாழ்வின் இருளனைத்தும் நீங்கி செல்வச் செழிப்போடு வாழவிப்பார் ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமி. வாருங்கள், அந்த அழகான பாசுரங்களை நாம் கேட்போம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யம் நீதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவ முதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. காசையாடை மூடியோடி காதல் செய்தானவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பினம் பெருமான் வேகினன்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவனென்று ஏசனின்றயம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. காசையாடை மூடியோடி காதல் செய்தானவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பினம் பெருமாள் வேயினன்னதோள் மடவார் வெண்ணையுண்டான் இவனென்று ஏசனின்றயம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. தையலாள் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதோடொன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தால் உருள ஈதயந்தயம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன நின்றான் எவ்வுள் கிடந்தானே. பந்தனைந்தமிழ் விரலால் பாவை தன் காரணத்தால் வெந்திரளேழும் வென்ற வேந்தன் விரிபுகழ் சேர் நந்தன் மைந்தனாகவாகும் நம்பினம் பெருமான் எந்தை தந்தை தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டால் இலைமேல் சாலனாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் என்னில் நீலமார் வண்டுண்டு வாழும் நெய்தலன் தன்கழனி ஏலனாரும் பைம்புறவில் எவ்வுள் கிடந்தானே. சோத்த நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி செங்க நம்பி ஆகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி முக்க நம்பி என்று முனிவர் தொழுதேத்தும் நம்பியம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. திங்களப்புவானெரிகாலாகி திசைமுகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்திரிந்த வண்டுந்தொங்கலப்பன் நீள் முடியான் சூழ்கடல் சூழ நின்ற எங்களப்பன் எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தானுருவனாகிலும் தன்னடியார் கிணியன் எந்தயம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பணிமலராள் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரக்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை கொண்டு பாடும் பைம்புறவில் மங்கையர்கோன் கலியன் கொண்ட சீரால் தந்தமிழிசை மாலை ஈரைந்தும் வல்லார் அண்டமாழ்வதானை அஞ்சேல் ஆழ்வரமருலகே. இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை கொண்டு பாடும் பைம்புறவில் மங்கையர்கோன் கலியன் கொண்ட சீரால் தந்தமிழிசை மாலை ஈரைந்தும் வல்லார் அண்டமாழ்வதானை அஞ்சேல் ஆழ்வரமருலகே. காசையாடை முற்றிற்று திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.
அன்பர்களே, வைத்திய வீரராகவ பெருமானின் இந்த பாசுரங்களை அமாவாசை தினமான இன்று நாம் பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ கூட நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் பித்ரு தோஷத்தினால் ஏற்படும் உடல் உபாதைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த புனிதமான நாளில் பெருமாளின் திருவடிகளை பற்றி நலம் பெறுவோமாக. நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமக. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.